ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டார்லைட் நம்ம ஹீரோயின் எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோவும் உள்ளே வந்துட்டான். நானே போய் அவளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு வந்தா அவள் அம்மான்னு அழுதுட்டு இருக்கா. பயப்படாத, இங்கேருந்து போயிடலான்னு சொல்லி அவளை மெல்லமாக கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே மயங்கி விழுந்துட்டா. ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதால தான் இவ இப்படி மயங்கி இருக்கான்னு சொல்லி இவன்கிட்ட இருக்கிறத நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்து காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வராங்க. கரெக்டாக ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட அவளை நேராக ஹாஸ்பிட்டலுக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் யாரு, நீங்கள் என்ன வேணும்னு கேட்கும்போது இவர் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்டார்லைட் சொல்கிறான். டேங்குக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மயக்க தெளிஞ்சதும் கூட்டிகிட்டு போயிடுங்க. பட் ஷஷா நிறையா ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணியிருக்கா, அதனால கண்டிப்பாக 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்டார்லைட்டோட கையை பார்த்துட்டு அது ஓகேவா, வேணா மருந்து போட்டுக்கலாம் இல்லையான்னு கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி. ஸ்டார்லைட் எப்பிருந்து போய் சொல்ல கற்றுக்கிட்டேன்னு ஹீரோ கேட்க தேவையில்லாமல் பேனிக்கை உருவாக்குறதுக்கு பதிலாக சிச்சுவேஷனை சமாளிச்சு அவ்வளோதாங்கிறா. இந்த ப்ரோக்ராம் எப்போ பண்ணப்பட்டதுன்னு கேட்கும்போது எனக்கே தெரிலன்னு சொல்கிறான். பரவாயில்ல விடு, நல்லதுக்காக சொல்கிற பொய்யே கிடையாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரேன். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட மேனேஜரை காட்டுறாங்க. அவள் இப்படி வித்தியாசமாக மாஸ்க் போட்டு உட்காந்துட்டு இருக்கவங்க கிட்ட ஹீரோயினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவளோட கம்ப்யூட்டரில் சீக்கிரமாகவே வைரஸை ஏற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் திருடிடுறேன்னு சொல்கிறா. இவனுக்கு கீழே இவ காசுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. பட் யார் இவன் என்னங்கிறது தெரியல. இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் அவனோட ஸ்கின்னெல்லாம் டேமேஜ் ஆனதால இன்குபேட்டரில் வச்சு சீக்கிரமாகவே இது சரி பண்ணுன்னு சொல்லிட்டு நீ திடீர்னு போய் சொன்னல, அதுக்கு காரணம் ஷஷாவா இருப்பாளான்னு கேட்கும்போது அது எனக்கு தெரியல, பட் அவங்க ஒரு வேளை என்னோட மாஸ்டரா இல்லாம இருந்திருந்தா என்னையும் உங்களையும் காப்பாற்ற மட்டும்தான் நினைச்சிருப்பேங்கிறான். அப்போ உன்னையே பணைய வச்சு அவளை காப்பாற்ற நீ தயாரா இருந்தியன்னு கேட்கும்போது அந்த மாதிரி நெருப்புக்குள்ள போனா கண்டிப்பா உயிரே போக வாய்ப்பு இருக்கு. ஷஷா உங்களுக்கு முக்கியமானவங்கிறதால தான் அவளை காப்பாற்ற போனீங்க, எனக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவர், அதனால தான் நான் அவளை காப்பாத்துறேன்னு சொல்றான். எங்கிருந்து இதெல்லாம் கத்துக்கிட்ட, நாங்க ஜஸ்ட் கான்ட்ராக்ட் கப்பல், அவ்வளோதான். அவ எனக்கு முக்கியம்லாம் கிடையாதுங்கிற மாதிரி கொஞ்சம் தயக்கத்தோடு சொல்ல, அப்புறம் எதுக்காக உங்க வாழ்க்கையும் பணைய வச்சு அவங்கள காப்பாற்ற போனீங்க, அப்படி பண்றாங்கன்னா அவங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க தானேன்னு கேட்கும்போது அவளை காப்பாத்துறது முக்கியம்தான், ஆனா உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, முதல்ல ஒன்று இன்குபேட்டர்ல வைக்கணும்னு வச்சுட்டு ரீசெட் பண்ணலான்னு போகும்போது அண்ணா இப்போ நீங்கள் மட்டும் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இருந்தது அம்மா தாத்தான்னு எல்லாரையுமே நான் மறந்துடுவேன். பட் இது உங்களோட டெசிஷன் தான் சொல்ல இவனோட தம்பி மாதிரி தான் இவன் எல்லார்கிட்டையும் நடந்துக்கிறான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தவன் ரீசெட் பண்ண போறான், என்ன பண்ணான்னு தெரியல. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு டேங்க் வந்திருக்கா. ஷஷா முதல் என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூடின்னு சொல்லும்போது பரவாயில்ல விடு, நீயும் என்னை காப்பாத்திருக்கல, இதுல என்ன இருக்குங்கிறா. நான் உன்னை காப்பாத்தல, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு கேட்கும்போது தான் இவளுக்கு லைட்டா ஞாபகம் வருது. இவ மயங்கனப்போ ஷஷான்னு எழுப்பி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தான் இல்லையா. நேற்று நைட்டு நான் அவரை பார்த்தனேன்னு கேட்கும்போது அது எவ்வளோ ஆபத்தா இருந்தது தெரியுமா, பட் கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் கவலைப்படாம உன்னை காப்பாத்த உள்ள வந்தாரு. நிஜமாவே அவர் ரொம்ப நல்லவர், இப்பவே கால் பண்ணி தேங்க் பண்ணுன்னு சொல்றா. பட் நேத்து போட்ட சண்டையில ஹீரோவோட ஃபோன் நம்பரையும் சேர்ந்து எரேஸ் பண்ணி விட்டுட்டாளா. ஸோ அவருக்கு நான் தேங்க்லாம் பண்ண மாட்டேன்னு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சீக்கிரமா ட்ரெஸ் மாத்த ஓடிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோவை கட்ட ஆஃப் மைண்டா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. ஸ்டார்லைட் தான் அண்ணான்னு கூப்பிட்டு பாசமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா நேத்து நம்ம ஹீரோ அவனை ரீசெட் பண்ணவே இல்லை. முதல் நம்ம ஹீரோயின் தானே இவனை ஓப்பன் பண்ணி விட்டா, அதனால ஹீரோயின் தான் இந்த ஸ்டார்லைட்டோட மாஸ்டர்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதை எப்படி நான் விட முடியுங்கிற மாதிரி தான் அவன் ரீசெட் பண்ண போனா. பட் அவனால முடியல. இப்போ என்னோட மாஸ்டர் ரெக்கவர் ஆயிட்டாங்க, நம்ம அவங்கள போய் பார்த்துட்டு வரலாமான்னு கேட்க இங்க நீ சும்மாலாம் யாரையும் மாஸ்டர்லாம் கூப்பிடக்கூடாது, ஷஷான் கூப்பிடு, இல்லைன்னா அக்கான்னு கூப்பிடுங்க. அப்போ சரி நான் அக்கானே கூப்பிட்டுக்கிறேன்ட்டான். இப்படி கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வெறும் கையோட போனா அப்புறம் அவங்க கோவப்படுவாங்கன்னு சொல்ல, டேய் எனக்கே தெரியாம உன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் இப்பவே டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு லைன்ல நின்றுட்டு இருக்கான். பத்தாதுக்கு இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணாதான் விடுவாங்களாமா. நானே போற அவசரத்துல இருக்கேன், என்னடி இப்படி பண்றாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க கரெக்டா ஹீரோவும் ஸ்டார்லைட்டும் வராங்க. காப்பாத்தினதுக்காக நம்ம ஹீரோயினும் கிட்ட போய் லைட்டா த்ரோட் இரிட்டேஷன் மட்டும் தான் இருக்கு, மத்தபடி நான் நார்மலா டிஸ்சார்ஜ் ஆக போறேன்னு சொல்ல அதுக்கும் முன்னாடி ஸ்டார்லைட்டை அவளை மொத்தமா ஸ்கேன் பண்ணி அவங்க தாராளமா டிஸ்சார்ஜ் ஆகலாம், நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்றான். அந்த ஃபார்ம்ல டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஃபில்அப் பண்றதுக்கு பதிலா இவன் சொன்னதையே கரெக்டா எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், நீயே கொடுத்துட்டு ஓட ஹீரோ கையை பிடிச்சி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கவலைப்படாத, நாங்கள் 2 பேரும் உன்னை ஆஃபீஸ்லேயே ட்ராப் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு வரான். ஸ்டார்லைட்க்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நீயும் திரும்ப வரணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்ல இவ எதுவுமே பேசாம தான் நின்றுட்டு இருக்கா. என்னோட அசிஸ்டன்ட் வந்து மிஸ்டாங்க கூட்டிட்டு போயிடுவாங்க, நீ கவலைப்படாத, உன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு நீ நம்ம வீட்டுக்கே வந்துருன்னு கூப்பிடுறான். உயிரை பணைய வச்சு வேற காப்பாத்திருக்கானாச்சே. ஸோ தேங்க்ஸ் சொன்னதெல்லாம் இவ யோசிச்சு பார்த்துட்டு வரேன்னு ஒத்துக்கிட்டான். ஓகே கம்பெனிக்கு போகலான்னு கிளம்பும் போது மிஸ்டர் ஷேன் ரொம்ப தேங்க்யூ, பெரிய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றிருக்கீங்க. ஸோ ஸ்டார்லைட்டை பற்றியும் நான் சீக்கிரட்டாக வச்சுப்பேன், நம்மளோட ப்ராமிஸையும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்ல என்ன ப்ராமிஸ்னு கேட்குறான். நான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணேன்னா நம்ம 2 பேரும் கப்பலுங்கிறத போல்டாக சொல்லுவேன், உங்களை தப்பாக பேச நான் விட மாட்டேன்னு சொல்கிறா.
இவன் டக்குன்னு கிட்ட வந்து, அப்போ உன்னோட திடீர் மனமாற்றத்துக்கான காரணம் நேத்து நைட் நடந்ததான்னு கேட்கும்போது, ஆமா நீங்க தானே என்னோட உயிரையே காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, நான்லாம் எதுவும் பண்ணல, ஸ்டார்லைட் தான் உன்னோட உயிரையே காப்பாத்தினா, நீ எதுவும் கற்பனை படிக்காதன்ட்டு போயிட்டான். இப்போ ஆஃபீஸ்ல வந்து இறக்கி விட்டதும் திரும்பியே பார்க்கலையே, குடுகுடுன்னு ஓடிட. அவங்க கிட்ட என்ன பேசுனீங்கன்னு ஸ்டார்லைட் கேட்கிறான். இல்ல நான் வீட்டுக்கு தான் திரும்ப வர சொன்னேன் அவ்வளவுதான் சொல்ல. இல்லையே உங்ககிட்ட பேசிட்டு வரும்போது அவங்க ஒரு மாதிரி கில்ட்டோட இருந்தாங்களே, நீங்க ஏதோ பேசிருக்கீங்கன்னு கேட்கும்போது, அது அந்த ஆக்சிடென்டால கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இவன் போய் சொல்ல, உங்களுக்கு அக்கறை இல்லையா, ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்ட் கில்ட்டோட இருந்தா அது சரி பண்ணுன்னு சொல்ல, ஸ்டார்லைட் நாங்க 2 பேரும் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் கப்பல் அவ்வளவுதான், எங்களோட ப்ராமிஸ் முடிஞ்சதும் நாங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்ல, அப்போ கான்ட்ராக்ட் கப்பலுக்கு நடுவில் உண்மையான ஃபீலிங்ஸ் கிடையாதான்னு கேட்கும்போது, எதுவுமே இல்லைங்கிறான். அப்போ நிஜமா நீங்க அவங்கள விரும்பவே இல்லையான்னு கேட்க, நிஜமா நான் அவளை விரும்பவே இல்லைன்னு சொல்லும்போது, தானிகா உடனே ஆன் ஆகி, குட் மார்னிங் சார், உங்களோட ஹார்ட் பீட் கொஞ்சம் ரைஸ் ஆகுதே, ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்குது. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொன்னா, இல்லை வழக்கத்துக்கு அதிகமாக இருக்கு, நிஜமாவே உங்களுக்கு வேணாமான்னு சொல்லிட்டு இந்த ரோபோட்க்கு மத்தியில் அவனால ஒரு பொய்ய கூட சுதந்திரமா சொல்ல முடியல. இங்க நம்ம ஹீரோயின் இருமிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சாக்லேட்டை கொடுக்கும்போது, அந்த மேனேஜர் பொண்ணு வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டா. ஜாயின் பண்ண 2வது நாளே லேட்டா வந்துட்டு லீவ் லெட்டர் கூட கொடுக்க மாட்டியா, இந்த பேசிக் ரூல்ஸ் கூட உனக்கு தெரியாதான்னு திட்டும்போது, அவ புதுசா ஜாயின் பண்ண பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையான்னு ஆன் சொல்ல, மிஸ் ஆன் உங்க வீடியோவை முடிச்சிட்டிங்களா, உங்க வேலையை பாருங்கன்னு உட்கார வச்சுட்டு, லீவ் லெட்டர் விடு, T5 ப்ராஜெக்டோட வீடியோ என்னாச்சுன்னு கேட்க, அதையோ பண்ணவே இல்லை, அப்புறம் என்ன வேடிக்கை பார்க்குற, ஒழுங்கா வேலையை பாருன்னு திட்டி விட்டு கிளம்பிடுச்சு. சஷா அவ பொறாமையில தாண்டி பேசிட்டு போறா, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலா ஆன் தான் சொல்றா. இந்த பக்கம் ஹீரோவை காட்ட, ஜஸ்ட் கான்ட்ராக்ட் கப்பல் தானே, எதுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு காஃபியை எடுத்தா, முன்னெல்லாம் எந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டாவே வச்சுக்க மாட்டான்னு அவ சொன்ன மாதிரி இது பேச, மிஸ்டேக்கின் காஃபி பேசுன்னு பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். இதுவான்னு தூக்கும் போது, என்ன நீங்க காப்பாற்ற மாட்டீங்களான்னு பேச, அதை வச்சிருங்கிறான். அடுத்து சூட் கேஸ் பேச ஆரம்பிச்சிருச்சு, இதெல்லாம் தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்கான். சார் நீங்க ஓகேவா தான் இருக்கீங்களா, சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீங்க ரெகுலரா போகணும் இல்லையான்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், அந்த சஷாக்காக நான் எதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணும்னு கேட்டவன் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். செக்கப்பை முடிச்சுட்டு டாக்டரை பார்த்து, எனக்கு ஒரு பொண்ணால ஹாலுசினேஷன் வந்துட்டு இருக்குங்க, நீங்க 2 பேரும் க்ளோஸான்னு கேட்கும்போது, அப்படி இல்லை நாங்க ஜஸ்ட் கான்ட்ராக்ட் கப்பல் மட்டும்தான், நேற்று நைட்டு நான் தான் அவளை காப்பாத்தினு சொல்லிட்டு CPRலாம் கொடுத்துருக்கான், அங்க ஏதாவது வித்தியாசமா பண்ணீங்களான்னு கேட்கும்போது, அவனுக்கு CPR கொடுத்ததா சொல்றானா. இது நார்மல் தான், ஒருவேளை உங்களுக்கு நைட் தூக்கம் வரலன்னா இந்த மாத்திரையே யூஸ் பண்ணுங்க, திரும்பவும் அவங்க வாய்ஸ் கேட்குது, ஹாலுசினேஷன் எல்லாம் வந்துச்சுன்னா மறுபடியும் வந்து பாருங்கன்ட்டாங்க. இப்போ இந்த பக்கம் தாத்தாவை காட்ட, ஃபயர் இன்சிடென்ட்டை கேள்விப்பட்டு ஹீரோக்கு கால் மேலே கால் அடிச்சா அவன் எடுக்கவே மாட்டானாமா. ஸ்டார்லைட்டும் மிஸ்டர் ஷெனோ அங்கிருந்து சேஃபாக தான் வந்துட்டாங்கன்னு அவரோட அசிஸ்டன்ட் சொன்னா, அவங்கள பற்றிலாம் கவலைப்படல, என்னோட கவலையை சஷாவை நினச்சுதான்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக ஹீரோவும் அட்டென்ட் பண்ணி சாரி தாத்தான்னு கேட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கிறதா சொல்ல, சரி எப்போ என்ன பார்க்க வர போற, கூட உன்னோட குட்டி கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வர போறேன்னு கேட்க, இவன் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண, 2 நாள்ல கம்பெனி மீட்டிங் இருக்குல்ல, எத்தனை நாள் மறைச்சிட்டு இருப்ப, அதுக்கு அவளையும் கூட்டிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு காலையை கட் பண்ணி விட்டாரு. சரி வேற வழியே இல்லை, நீ ஃப்ரீயா இருக்கனா என் தாத்தாவை பார்க்க போலாமான்னு மெசேஜ் பண்ண, இவளுக்கு ரிசீவ் ஆறதோ கரெக்டா லின் கிட்ட இருந்து, நான் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன், நம்ம வேணா காஃபி சாப்பிட போலாமான்னு கேட்டதும் புள்ள இங்க ஹைப் ஆயிடுச்சு. லின் ஷூட்டிங்காக நம்ம ஆஃபீஸ்க்கு வர போறாருன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல, அவங்க மெசேஜை பார்த்துட்டு இவளை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ உடனே சமாளிக்கிறதுக்காக, எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு, அவரோட காஃபி குடிக்கல டைம் இருக்காதுன்னு சொல்லும்போது, கரெக்டா ஹீரோ தாத்தாவை மீட் பண்ணலான்னு கூப்பிட்டுருக்கானா. அப்போ லின்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் இதுதானான்னு சொல்லி திரும்பவும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கரெக்டா அந்த மேனேஜர் பொண்ணு பார்த்துட்டு எப்பவும் போல எல்லாரையும் திட்டி விட்டு போயிட்டு இருக்கா. இங்க ஹீரோவை காட்ட, அவன் அசிஸ்டன்ட் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணு, எனக்கும் சஷாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் பப்ளிக்கா சொல்ல போறேன், ரூமர்ஸா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தா அது நம்ம கம்பெனிக்குமே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் ரெடியா இருக்க, அப்படியே கெத்தா வந்து, சஷாக்கும் எனக்கும் இடையில உள்ளது ஒரு நிஜமான ரிலேஷன்ஷிப் தான், 10 நிமிஷத்துக்கு QA செஷன், நீங்க என்ன வேணா கேட்கலான்னு சொல்லும்போது, லாஸ்ட் டைம் உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு இல்லையா, அதுக்கான காரணம் நீங்க ஒர்க்லயே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணதாலேன்னு கேட்கும்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட அவன் வெளியே வந்திருக்கும் போது அந்த பொண்ணு பார்த்துட்டு, இன்னைக்கு என்னோட பர்த்டே, 6 மாசமா ஒன்னா இருக்கும், இதுவரை கிஸ் பண்ணதே இல்லையே, கொடுக்க முடியுமான்னு கண்ணை மூட, கல்யாணம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறான். மேபி இதனால தான் பிரேக்கப் ஆயிடுச்சு போல. அதுக்கப்புறமா அவன் டாக்டரை பார்க்கும்போது, உங்க ஃபேமிலியால உங்களுக்கு ஏற்பட்ட ட்ராமானால இதுக்கு நீங்க தயங்கலாம், மேபி கிஸ் பண்ணா அது அந்த ட்ராமாக்கு ஒரு ரெமடியா கூட இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இதை நினைச்சு பார்த்தவன், பாஸ்ட்டை பத்தி பேச வேணாம், இப்போதைக்கு இந்த விஷயங்களால அவ அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணம் தான் எனக்கு இருக்குங்கிற மாதிரி அந்த மீட்டிங்கை முடிச்சிட்டான். இப்போ இதை பார்த்த தாத்தாக்கு ஒரே சந்தோஷம். அப்போ சீக்கிரமாவே என்னோட அடுத்த பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க ஹீரோவோ, அவளுக்கு CPR பண்ணி தானே காப்பாற்றணும், அது கண்டிப்பா கிஸ்ஸா இருக்காதுன்னு சொல்லி இவனுக்கு இவனே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்டார்லைட் வீடியோ காலை போட்டு,
வாழ்த்துக்கள் அண்ணா, அண்ணியோட உங்க ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல. இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது விடுங்கிறான். மனுஷங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், பட் சிஸ்டரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்குறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோனை காட்ட வேலையை முடிச்சுட்டு லின்னோட ஃபோட்டோவை பேன்னு பார்த்துட்டு இருக்க. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, வாடி போடலான்னு ஆன் வந்து கூப்பிடும்போது கரெக்டா மேனேஜர் பொண்ணு வந்து ப்ரொமோஷன் பிளானை முடிச்சிட்டேன்னு கேட்கவும் அவ சேட்டிங் ஆப்ல அனுப்பி வச்சிருக்கா. கம்பெனி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை இது மாதிரி மொபைல் ஆப்ல அனுப்பிட்டு இருக்க, மெயில்ல பண்ணுங்கிற பேசிக் நாலேஜ் கூட உனக்கு கிடையாதா? மொபைல் ஆப் ஈஸியா இருக்குன்னு லாஸ்ட் டைம் நீங்க தானே சொன்னீங்கன்னு கேட்கும்போது அதுக்காக ரெண்டுலயும் அனுப்புன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு கிளம்பிடுச்சு. விட்ரி, அவளுக்கு பிடிச்ச பசங்கள்லாம் உன் பின்னாடி சுத்தினா அவள் அப்படித்தானே நடந்துக்குவா, இதெல்லாம் கண்டுக்காதுன்னு சொல்ல. அப்படி பார்த்தா அன்லக்கியா இப்போ நான் தானே ஆயிட்ட பாரு வெட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுல ஃபைல் வேற ரொம்ப ஸ்லோவா தான் சென்ட் ஆயிட்டு இருக்கா. வா அதுக்குள்ள போய் ஷூட்டிங்கை பார்த்துட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு கீழே வராங்க. அங்க இது போல காஸ்டியூம் எல்லாம் போட்டு லேனுக்கு போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் பேன் பார்த்துட்டு இருக்க. அப்போ ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ங்கிறத அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணா இல்லையா, அது லைவ்ல ஓடிட்டு இருக்க. ஏண்டி எங்க கிட்ட முதலையே சொல்லணும்னு எல்லாரும் கேட்க, எனக்கே இப்பதான் தெரியும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பா அவர் இதை உனக்கு சர்ப்ரைஸா கொடுத்துருக்காரு, எவ்வளோ ரொமான்டிக்கா இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் ஓட்ட. பாரு அவரு ட்ரெஸ் மாத்த போயிருக்காரு பாருன்னு திருப்பி விட்டு இவர் ஏன் திடீர்னு இப்படி பண்ணாருங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ லேனு வந்ததும் விடு நம்ம கிரஷ பாப்போங்கிற மாதிரி வந்துட்டு இருக்க. அவனோட ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடுச்சு. நம்ம ஹீரோயின் தான் காஸ்டியூம் டிசைனர் ஆச்சே, இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. போடி நீயே போய் சரி பண்ணிடின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு அதை தைச்சு கொடுக்க போறான். அப்ப கரெக்டா ஹீரோயினோட ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கான். சஷா இன்னைக்கு வேலைக்கு வரலையோங்கிற மாதிரி அவளோட டேபிள் கிட்ட வந்தவன் அங்க லின்னோட போட்டோ ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சிருக்கிறத பார்த்ததும் பையன் கடுப்பாயிட்டான். நீங்க இப்படி நடந்துக்கிறத பார்த்தா பொறாமப்படுற மாதிரி இருக்கேன்னு ஸ்டார்லைட் கேட்க, இவன் வேற ஒரு பக்கங்கிற மாதிரி சமாளிக்கும் போது அந்த மேனேஜர் பொண்ணு வந்துருச்சு. இங்க பாருங்க சஷா எங்கன்னு கேட்கும்போது கீழே லின்னோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, மேபி அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்ல. ஹீரோ டென்ஷன் ஆகிறத பார்த்ததும் உங்களோட அனௌன்ஸ் பண்ற நான் பார்த்தேன், உங்களுக்கு சஷா டிசர்வா இருக்க மாட்டான்னு சொல்லும் போது மிஸ்ஸி உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்க ஹீரோயினும் பக்கத்துல நின்று இப்படி தைச்சுக்கிட்டு இருக்கிறதால அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. பத்தாதுக்கு அவன் வேற என்னோட மெசேஜ் பாத்தியா, ஷூட் முடிச்சுட்டு டின்னர் ஒன்னா போலாமான்னு கேட்க, சாரி மிஸ்டர் லின் இன்னைக்கு நைட் முடியாது, நெக்ஸ்ட் டைம் போலாங்கிற மாதிரி சொல்லிட்டா. சஷா நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே தோணுதே, நான் ஏதாவது தப்பு பண்ணிடுறேனான்னு கேட்க, அப்படிலாம் இல்ல என்னோட ஐடலை மீட் பண்ணிருக்கேன் இல்லையா, அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேங்கிறான். ஒரு நாள் நீ டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டு 2 பேரும் ஒன்னா போட்டோ எடுக்க போறோம், அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்ல இவ அப்படியே பேபன் பார்க்க ஆரம்பிச்சுட்டா. இந்த பக்கம் ஸ்டார்லைட்டோ அக்காவோட ஹார்ட் பீட் எல்லாம் கண்ணா பின்னான்னு ஏறிட்டு இருக்கு. அங்க ஏதோ பிரச்சனை போல வாங்க போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அறக்க பறக்க ஓடி வர கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு இவ்வளவு தைச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ கால் பண்றது கூட அவளுக்கு தெரியல. என்னமோ ஏதோ நீ இப்படி துடிக்க வந்து பார்த்தா இந்த ஒரு காட்சி. பத்தாதுக்கு கூட நிக்கிறவங்க எல்லாரும் அவங்க 2 பேரும் தான் பக்காவான ஜோடின்னு வேற பேச இவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. இவன் இங்க கியூட்டா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க இதோ முடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ண போகும்போது கையில குத்திடுச்சு. அவன் பிடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு ஹீரோ வந்து பிடிச்சிட்டு அவனை தான் அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கான். அவரு ட்ரெஸ் டேமேஜ் ஆயிட்டதால நான் தான் அதை சரி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, இது உனக்கு வலிக்குதா, நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா ஆயிருன்னு சொல்லவும் லின்னு குறுக்க பேசினா யார் நீன்னு கேட்கிறான். இவன் மிஸ்டர் லின்னு சொல்ல, என்னோட சஷா உங்களை தொல்லை பண்ணிட்டாளான்னு கேட்கும்போது அந்த மேனேஜர் பொண்ணு வந்து சஷா வேலையை முடிக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கத்தி விட்டு ஓடிட. சரி நான் போயிட்டு வரேன்னு கிளம்பும் போது ஹீரோ அவளோட காயத்துக்கு பேண்டேட்டை போட்டு விட்டுட்டு நைட்டு ஒன்னா டின்னருக்கு போலான்னு அவளை அனுப்பி விட்டுட்டு, மிஸ்டர் லின் இனிமேல் இந்த மாதிரி எப்பவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்ல, சஷா ரொம்ப கியூட்டான பொண்ணு, அவளை நான் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், நீங்க 2 பேரும் ஜஸ்ட் டேட் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ யாரும் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுங்கிறான். இங்க நம்ம ஹீரோயினா அந்த மேனேஜர் பொண்ணு கூப்பிட்டு இருக்கிறதா ஆன் வந்து சொல்றான். வேணும்னே அவளோட சிஸ்டம்ல இருந்து இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருப்பா போல. இங்க ஹீரோயின் வந்ததும் இந்த இதுல சைன் போட்டு வேலையை விட்டு கிளம்புங்கிறா. நான் பண்ண சின்ன மிஸ்டேக்காக வேலையை விட்டு தூக்கணும்னு அவசியம் இல்லையே, நான் பிளானை கூட சப்மிட் பண்ணிட்டேன் இல்லையான்னு கேட்கும்போது எங்க இன்னும் எனக்கு வந்து சேரவே இல்லையே, அதை மெயில் பண்ணுங்கிற பேசிக் நாலேஜ் கூட உனக்கு இல்லாம இருக்கு. இதுல ஆஃப் மைண்ட்ல வேலை பாக்குறது, சொன்ன டைமுக்கு வேலையை முடிச்சு தரதும் இல்ல, சைனை போட்டு வேலையை விட்டு கிளம்புன்ட்டா. பாவம் ஹீரோயினும் அழுதுகிட்டே சைனை போட்டு போகும்போது ஆப்போசிட்ல ஹீரோ வரான். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது இப்படி வேற ஒரு பையனோட க்ளோஸா இருந்தன்னா இது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தணும் உனக்கு தெரியாதா, இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கோ, மீறி அப்படி நடந்தா நீ ப்ராமிஸை பிரேக் பண்றதுக்கு முன்னாடி நானே தூக்கி போட்டு போயிடுவேங்க, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றா. அப்பதான் அவன் முகம் மாறி இருக்கிறதையே பாக்குறானா. ஏன் என்னாச்சுன்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டா. இப்ப நேரா மேனேஜர் கிட்ட வர அந்த நோட்டீஸை பார்த்துட்டு அவளை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு அவ என்ன பண்ணான்னு கேக்குறா. இது எங்க கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்க தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, ஸ்டான்டெக்கோட ஸ்டாஃப் மேனுவலே தான் கேண்டிலையும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ ரீசனை கேட்கும்போது மிஸ்டர் ஷென் அவங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், அதனால அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும் நீங்க நினைக்கலாம், பட் அவ வேலையை முடிக்காம கீழே ஷூட்டிங்கை பார்க்க போயிட்டா.
நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் டேங்க் கிட்ட தான் ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோவோ உன்னோட பர்சனல் விஷயங்களால அவளை தூக்க பாக்குறேன்னு சொல்ல, கேண்டியும் ஸ்டான்டேக்கும் ஜஸ்ட் பார்ட்னர்ஸ் மட்டும்தான். அவளோட மேலதிகாரியா இதை பண்ண எனக்கு ரைட்ஸ் இருக்கு, ஆனா பண்ணக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்ல, ஸ்டார்லைட் தானிக்காவை காண்டாக்ட் பண்ணு, அவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும்னு சொல்லி அனுப்ப இந்த கம்பெனியோட மொத்த இன்டர்நெட்டையுமே கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. உங்க ஸ்டான்டேக்கோட நாங்க ஃபேமிலி போல தானே இருந்தோம், நீங்க எப்படி இப்படிலாம் பண்ணலான்னு கேட்க, நாங்க ஃபேமிலிங்கிறதே உனக்கு இப்பதான் தெரிஞ்சுதா, பட் இட்ஸ் டூ லேட்னு சொல்றான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.